இந்தியர்களிடம் தற்போது ஃபாரின் ட்ரிப் மோகம் அதிகரித்துவிட்டது. இந்த சம்மருக்கு எந்த நாட்டிற்கு செல்லலாம், அங்கு விசா ப்ராசஸ் எப்படி என பலரும் ஆராய்ந்து வருகின்றனர். சில நாடுகளை வளர்த்து விடுவதே இந்தியர்கள்தான். ஆமாம், இலங்கை, ஜப்பான், தாய்லாந்து போன்ற நாடுகள் இந்தியர்களை வெகுவாக கவர்கிறது. இதனாலேயே ஒவ்வொரு வருடமும் இந்தியர்கள் இந்த நாடுகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் அந்நாட்டின் பொருளாதார தரம் உயரும் நிலையில் இந்த நாடுகள் இந்தியர்களுக்கு விசா இல்லாத வருகையை அனுமதித்துள்ளது. அப்படி இந்தியர்களை வரவேற்க ஆவலாக காத்திருக்கும் நாடுகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியர்கள் செல்லக்கூடிய மலிவான சர்வதேச தளங்களில் நேபாளமும் ஒன்று. இதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய குடிமக்களுக்கு விசா தேவையில்லை என்பதே ஆகும். இந்திய குடிமக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள ஆவணங்களை வைத்துக்கொண்டே நேபாளத்திற்குள் நுழைய முடியும் என்பதால் மற்ற வெளிநாட்டு பயணங்களை விட இதன் திட்டமிடல் மிகவும் எளிது. அங்கு சென்றடைந்த பிறகு காத்மண்டு மற்றும் பொக்காரா ஆகிய இடங்களில் பட்ஜெட் விலையில் தங்கும் விடுதிகள், மலிவான உணவகங்கள், உள்ளூர் போக்குவரத்து வசதிகள் போன்றவை தாராளமாக கிடைக்கின்றனர். அதிக தினசரி செலவுகள் இல்லாமலேயே கோயில்கள், ஏரிகள், காட்சி முனைகள் மற்றும் மலை காட்சிகளை ரசிக்க முடியும். இந்தியாவிலிருந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மிக சிறந்த நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்து தொடர்ந்து நீடிக்கிறது. இதற்கு காரணம் இங்கிருந்து அடிக்கடி இயக்கப்படும் விமானங்கள், அனைத்து பட்ஜெட்டுகளுக்கும் ஏற்ற தங்குமிடங்கள் மற்றும் தினசரி செலவுகளை குறைக்க உதவும் தெருவோர உணவகங்கள் ஆகும். பேங்காக் ஷாப்பிங், இரவு வாழ்க்கை, சந்தைகள், கோயில்கள் மற்றும் உணவுகளுக்கு சிறந்தது. புக்கெட், கிராஃபி மற்றும் பட்டாயா வெவ்வேறு விலைகளில் கடற்கரை அனுபவங்களை தேடுபவர்களுக்கு ஏற்ற இடங்கள். இலங்கை கடற்கரைகள், கலாச்சாரம், ரம்மியமான ரயில் பயணங்கள், வனவிலங்குகள் மற்றும் வெப்பமண்டல தங்குமிடங்களை விரும்பும் இந்தியர்களுக்கு இலங்கை ஒரு அருமையான தேர்வாகும். 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை 30 நாட்கள் வரை கட்டணமில்லா விசா வசதியை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் இந்தியர்கள் விசா கட்டணம் ஏதுமின்றி ஆன்லைனில் விண்ணப்பித்து டபுள் என்ட்ரி வசதியுடன் அந்நாட்டிற்கு செல்லலாம். கொழும்பு, கண்டி, எல்லாகாலி, மிரிசா, பெந்தொட்டை மற்றும் சிகிரியா என ஒரு டூரில் இந்த அனைத்து இடங்களையும் உங்களால் ரசிக்க முடியும். மொத்தமாக பார்த்தால் இந்தியாவிலிருந்து மிக குறைந்த செலவில் ஒரு சர்வதேச அனுபவத்தை பெற இலங்கை சிறந்த இடமாகும். அதிக செலவில்லாமல் ஒரு தரமான சர்வதேச பயண அனுபவத்தை பெற விரும்பும் இந்திய பயணிகளுக்கு மலேசியா சிறந்த அனுபவத்தை வழங்குகிறது. மலேசியாவின் அதிகாரப்பூர்வ விசா வசதி இணையதளத்தின்படி இந்திய குடிமக்களுக்கு 2026 டிசம்பர் 31 வரை விசா தேவையில்லை. இந்த சலுகை குறுகிய கால பயணங்களை எளிதாக திட்டமிட உதவுகிறது. கோலாலம்பூர் நகர வாழ்க்கை, தெருவோர உணவுகள், ஷாப்பிங் மற்றும் பொது போக்குவரத்திற்கு சிறந்தது. லங்காவி மற்றும் பினாங்கும் கடற்கரைகள், கலாச்சாரம் மற்றும் உணவுகளை நியாயமான விலையில் அனுபவிக்கலாம். இந்த பட்டியலில் இந்தோனேஷியா, பூட்டான், வியட்நாம் ஆகிய நாடுகளும் இடம்பெற்றுள்ளன.